guys, welcome back to our channel Joe, Jos, Joe and Jos. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டெக் வீடியோ தான். அது லேப்டாப்பில் பிசியில் பண்ணக்கூடிய ஒரு டெக் வீடியோ தான். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக் வீடியோவிலே இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீன் இருக்குது இல்லையா, லேப்டாப் ஆர் பிசியில் இந்த மாதிரி ஸ்க்ரீன் இருக்குது இல்லையா, இந்த ஸ்க்ரீனை இப்போ நான் இங்கே மேலே ப்ளூ கலரில் இருக்குது, கீழே பிளாக் கலரில் இருக்குது. ப்ளூ கலரில் பிளாக் கலரில் அந்த மாதிரி டபுள் கலரில் இருக்குது. உங்களில் ஒயிட் கலரில் தான் மோஸ்ட்டாக இருக்கும். பட் என்னோடதில் இந்த மாதிரி ப்ளூ பிளாக்கில் இருக்குது. ஸோ இப்போ இது எனக்கு வேறு மாதிரி மாற்றணும். எனக்கு ஒயிட்டாகவும் வேணாம், ப்ளூவோ பிளாக்கோ அந்த மாதிரியும் வேணாம், எனக்கு வேறு ஒரு தீமில் இருக்கிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்ட்டு நிறையா பேர்த்துக்கு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு நம்ம என்ன போகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 டாட் பட்டன் இருக்குது இல்லையா, என்னோடய கர்சரை அப்படியே பார்த்துட்டே வாங்க. இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு கீழே செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வரும் க்ரோம் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறையா இந்த மாதிரி வரும். அதில் நீங்கள் அப்பியரன்ஸ் போய்க்கோங்க. அப்பியரன்ஸ் போயிட்டு இந்த மாதிரி தீம்னு இருக்குது இல்லையா, ஓப்பன் க்ரோம் வெப் ஸ்டோர் அப்படிங்கிற மாதிரி தீம் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா தீம்ஸ் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நிறையா தீம்ஸ் வரும். இல்லை நீங்கள் சர்ச் பண்ணுறதா சர்ச் பண்ணலாம். உங்களுக்கு பேபி பிங்க்கில் தீம் வேணும் அப்படிங்கிற மாதிரி, பேபி பிங்க்கு அந்த மாதிரி நிறையா வேணும், அந்த கலர்ஸில் உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். நான் இப்படியே பார்க்குறேன், எனக்கு என்ன தீம் பிடிச்சிருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த மாதிரி நீங்கள் இங்கே பாருங்கள், பேபி பிங்க் அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு தீம்ஸும் வருது. அதே மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வருது. இப்போ இந்த ஈஃபில் டவர், எனக்கு உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு இந்த ஈஃபில் டவர், இந்த மாதிரி பிரிட்ஜு, இந்த மாதிரி வாட்டர் ஃபால், இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு இருக்குது. சன்செட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு நிறையா இருக்குது. இந்த மாதிரி பெயிண்ட்டு ஸ்ப்ளாஷ் ஆன மாதிரி இருக்கிற மாதிரி நிறையா டைட்டில் போட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டைட்டில் போட்டே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அதில் பேட்டர்ன்ஸ், ப்ரிட்டி பேட்டர்ன்ஸ் மாதிரி வேணும்னாலும் இருக்குது. நான் ஒன்று சூஸ் பண்ணியிருந்தேன் முன்னாடியே, அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு ஒரு பூனை பிடிக்கும், உங்களுக்கு பூனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வைக்கலாம். பெட்ஸ் மாதிரி டாக்ஸ் கூட வைக்கலாம். இங்கே பெட்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தோம் இல்லையா முன்னாடி, அங்கே பெட்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்துடும். பெட்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் நிறையா வந்துடும். ஸோ நான் இந்த பபுள் முன்னாடியே சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. அது இந்த மாதிரி இருக்குன்னு காட்டும். அது இப்போ இதை ஆட் டு க்ரோம் அப்படின்னு கொடுத்துருங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அது இந்த இடத்துல ஆடட் டு க்ரோம் அப்படின்னு ஆகும். அது வரைக்கும் இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ உங்களுக்கு அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, நம்ம மாற்றினது வந்துருச்சா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் தெரியாமல் நீங்கள் வேறு ஒரு பிக்சர் மாற்றிட்டீங்க. இது இப்போ அழகாக இருக்குது, இது ஓகே. பட் ஆனால் நீங்கள் வேறு ஒரு பிக்சர் மாற்றிட்டீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. இங்கே மறுபடியும் நம்ம அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போய்க்கலாம். அதே மாதிரியே இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். அதுலேயும் மறுபடியும் அப்பியரன்ஸே போயிட்டு இங்கே தீம் கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம என்ன இப்போ நம்ம முன்னாடி ஒரு தீம் வச்சோம்ல, சோப் பபிள் அப்படிங்கிற மாதிரி அந்த தீம் தானே நம்ம வச்சோம். நீங்கள் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோப் பபிள். ஸோ அதை உங்களுக்கு காட்டுது. இப்போ இங்கே ரீசெட் டு டிஃபால்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு ஜூம் பண்ணி வேணால் காட்டுறேன் நான். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ரீசெட் டு டிஃபால்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் மறுபடியும் போனீங்கன்னா நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு நமக்கு இருந்தது இல்லையா, அதே மாதிரியே நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் மாற்றவும் செஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு அது திடீர்னு பிடிக்கல அப்படின்னு அதை நீங்கள் நார்மலாக நம்ம எப்படி இது முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னாலும் அதே மாதிரியே நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். So thank you for watching. Stay tuned for more videos. Until then, bye from Joe, Jos. Bye.